ഒരു സന്തോഷ വാർത്ത. അണ്ണൻ വിളിക്കിറങ്ങി. എന്താണോ അണ്ണൻ വെളിയിലോട്ടിറങ്ങി വരി. வாவ் செம்ம ஸ்ட்ரக்சர் ஆண்டி வச்சு செய்யலாம். இது எனக்கு எதுன்னு தெரியல, பட் ஸ்ட்ரக்சர் நல்லா தானே இருக்கு. പറഞ്ഞു വരുമ്പോ നമ്മൾ രണ്ടും കളിക്കാരാ. അതെ, രാത്രി എല്ലാരും ഉറങ്ങിട്ട് ഞാൻ വരാം. നമുക്ക് ഇവിടെ ഇരുന്ന് വെളുക്ക വെളുക്ക വേഷ കളിക്കാം. ரெண்டும் நல்லா தான் ஆண்டி இருக்கு. இந்த ரெண்டும் നിങ്ങൾ സംസാരിച്ച് വന്നപ്പോഴേ ഏകദേശ രൂപം കിട്ടി. കാര്യം എന്താ വെച്ചാ പെട്ടെന്ന് പറഞ്ഞോളി. இல்ல தெரியுது, இல்ல உங்க பேச பக்கம் எனக்கு வெக்கமா இருக்கு. ഓ യു റെഡി? இல்ல ஆக்சுவலா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கும் புரியும், எனக்கும் புரியுது. இல்ல நல்லா இருக்குது. ചില പെണ്ണുങ്ങൾ ചില കാര്യങ്ങൾ അല്പം പൊതിഞ്ഞേ പറയാറുള്ളൂ. നമ്മൾ ഉടനെ അതങ്ങോട്ട് തുറന്നേക്കണം. അല്ലെങ്കിൽ അവൾ ആ പൊതിയും കൊണ്ട് വേറെ അടുത്ത് പോയി കളയും. പിന്നെ കിടന്ന് കരഞ്ഞിട്ട് കാര്യമില്ല. இருந்தாலும் நான் அழகுதான். நான் வந்தோ ஐயோ முடியல. முதுகு இடுப்பு தொப்புள் எல்லாமே எனக்கு படிக்கும் போதே ஒரு மாதிரி இருக்கு. കന്നിമാസത്തിലെ പട്ടികൾ പോലും ഇത്ര ആക്രാന്തം കാണിക്കില്ല. ഇത് പ്രേമമല്ല, ഒരു തരം ഞരമ്പ് രോഗം. உண்மையே சொல்லிட்டா, சீரியஸா எனக்குமே தொப்புள் நல்லா பிடிக்கும், அழகா இருக்கும். என்னடி மெயின் போர்ஷன் காட்டாம போயிட்ட? എനിക്കത് കാണണമായിരുന്നു. இல்ல காட்டுற அளவுக்கு பாத்தீங்கன்னா அப்புறம் பயந்து கீந்து ஏதாவது மயக்க போட்டு விழுந்துருவீங்க. അത് കാണാത്തത് കണ്ടാ കൊരേച്ചാനും പെട്ടെന്ന് അറ്റാക്ക് ഒന്നും മരിച്ചോ ഞങ്ങള്. உங்க தொப்புள் மார்பிள்ஸ்னு ஏதோ வந்திருக்கு. டைல்ஸ் மாதிரி ஏதாவது இருக்குன்னா மார்பிள்ஸ் அதுதான் நினைக்கிறேன். അയ്യോ, ഈ കൊച്ചിനെല്ലാം അറിയാം. ஹனியை தடவி கிஸ் பண்ணனும் தொப்புள்ள. സോറി, അറിഞ്ഞോണ്ടല്ല, മനഃപൂർവ്വമല്ലേ? இல்ல நானே தடவி நானே கிஸ் கொடுத்துக்கிறேன்னு சொன்னீங்க. அப்படியா? അപ്പൊ പ്രതീക്ഷയ്ക്ക് വകയുണ്ട്. ഇപ്പൊ വീണേനെ. உங்க கூட படுக்க ஆசையா இருக்கு. எப்போ படுக்கலாம்? എന്നോട് ഒരുത്തരം വർത്താനം പറഞ്ഞാലുണ്ടല്ലോ പറഞ്ഞേക്കാം. இதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தூங்க தானுங்க, தாராளமா வர சொல்லுங்க. என்னங்க ஆண்டி காட்டுறேன்னு சொல்லிட்டு காட்ட மாட்டீங்க? തന്റെ ഈ പെണ്ണുങ്ങളെ കാണുമ്പോൾ പരവേശം പരാക്രമം ഉണ്ടല്ലോ, അത് ഇന്നോട് അവസാനിപ്പിച്ചോണം. அக்கா அவுத்து போட்டு ஒரு வீடியோ. அது என்னால பண்ண முடியாது. வேணா அவங்க அம்மாவோ அக்காவோ தங்கச்சி அவங்க பொண்டாட்டி யாராவது கொஞ்சம். എന്തിനാണ് ഇപ്പൊ വഴി കൂടെ പോണ വയ്യാവലിയായിരുന്നു വാങ്ങണത്? അയ്യോ, അതിപ്പോ പുതിയതൊന്നും അല്ലല്ലോ, ഇവന്റെ സ്ഥിരം പരിപാടിയല്ലേ.